சோ இப்ப நம்ம திருக்குறள் இல்ல அற்புதமா போய்கிட்டு இருக்கோம். பாயிர இயல் 4 அதிகாரங்கள். அறத்துப்பால் பார்த்துட்டு இருக்கோம். அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். அறத்துப்பால்ல பாயிர இயல், அதுல 4 அதிகாரங்கள். இல்லறவியல்ல இப்ப நம்ம 10 அதிகாரங்களை பார்த்திருக்கோம். என்னது? இல்லறவியல்ல இல்வாழ்க்கை. பாயிர இயல்ல நீத்தார் பெருமைதான் மிக சிறப்பு வாய்ந்தது. அப்படி துறவரத்தில் இருந்து கொண்டு யாகங்களையும் யஜ்ஞங்களையும் வளர்த்து தவம் சேர்த்து அப்படி நியம நிஷ்டைகளை கடைபிடித்துக் கொண்டு அல்லது காட்டில் தவம் இருந்து கொண்டு அல்லது துறவரம் மேற்கொண்டு பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து இப்படி நீத்தார் பெருமை அந்த உயர்ந்த நிலையை தன்னைத்தான் அறிதலை அடைய முடியும். இது எல்லோருக்கும் சாத்தியமானது அல்ல. சாதாரண மனித வாழ்க்கையில் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டவர்கள் வழியே இல்லையா அன்றச்சே இதேதான் பதஞ்சலி ஆல்சோ சேஸ். ஒன்னா அஷ்டாங்க யோகத்தை கடைபிடி வா, ராஜயோகம் முதல்ல ஆரம்பத்திலிருந்து யமா நியமா ஆசனா பிராணாயாமா பிரத்யாகாரா வரைக்கும் வருது. அது வரைக்கும் வந்து உனக்கு ராஜயோகம். அந்த ராஜயோகத்துக்கு என்ன ஹடயோகம் கடைபிடிச்சு வரலாம். ஹடயோகம்னா உடலை வருத்தி உடலை ஒழுங்குமுறைப்படுத்தி அதில் ஓடக்கூடிய பிராண சக்தியை வழிமுறைப்படுத்தி தன்னைத்தான் அறிதல். அது வந்து வித்தது தாரணா தியானா சமாதி. இதெல்லாம் முடியலையே, எல்லாத்தையும் விட்டுடு. பகவத்கீதையில கிருஷ்ண பரமாத்மா சொன்ன மாதிரி எல்லாத்தையும் விட்டுவிட்டு என்னையே சரணாகதின்னு பிடிச்சிக்கும், நான் பாத்துக்கிறேன், நம்ம குருஜி சொல்ற மாதிரி. அதே தான் இங்க திருவள்ளுவரும் சொல்றாரு, பதஞ்சலியும் சொல்றாரு. உன்னால முடியலையா சரணாகதி. ஏதோ ஒரு பெரிய சக்தி இருக்கு, அந்த சக்தி கிட்ட சரண் அடைஞ்சுக்கும். என்னால முடியறப்பா, நீ தான் காப்பாற்றும், கண்டிப்பா காப்பாற்றுவோம். அது போல திருவள்ளுவர் gives a choice. இந்த காலத்துல கஷ்டம்டா இல்வாழ்க்கையில் இருந்து, ஆனா இல்வாழ்க்கையில் இருந்து கொண்டு சில வழிமுறைகளை நீ கடைபிடித்தால் நீத்தார் பெருமையை கடைபிடிக்கும் பொழுது என்ன ஒரு அற்புதமான நிலையை அடைகிறாயோ அதே நிலை உனக்கு தானாக வந்து சேரும். அப்பொழுது இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சுகங்களையும் இன்பங்களையும் அதே நேரத்தில் அறவழியில் இருந்து அன்பு வழியில் நடந்து அதே நீத்தார் பெருமை நிலையை நீ அடைய முடியும்ட்டு உறுதி கொடுக்கிறார். அப்படித்தான் இப்ப இல்லறவியல்ல இல்வாழ்க்கை. இல்வாழ்க்கைக்கு வாழ்க்கை துணை நலம். வாழ்க்கை துணை நலத்துல மக்கட்பேறு இது இருந்தா என்னது? அன்புடைமை. இதெல்லாம் சேர்த்துதான் விருந்தோம்பல். அந்த விருந்தோம்பல் இருந்தா கூட இனியவை கூறல். அந்த இனியவை விருந்தோம்பலுக்கு பல பேர் நம்ம உதவி பண்ணுவாங்க, அதுக்கு செய் நன்றி அறிதல். சில பேர் புகழ்வாங்க, சில பேர் அதை இகழ பேசுவாங்க. நடுவு நிலைமை. எவ்வளவுதான் நம்மளை உயர்த்தி பேசினாலும் தலைகரம் இருக்காம இருக்கிறதுக்கு அடக்கமுடைமை. அது மட்டும் பத்தாது, ஒழுக்கமுடைமைன்னு சொன்னார். அந்த ஒழுக்கம் மிக மிக முக்கியமானது. நம்ம எவ்வளவுதான் நன்மையில் கடைபிடிச்சு அறவழியில் இருந்தா கூட ஏதோ ஒண்ணு நம்ம டக்குன்னு தவறிடும். ஏதோ ஒரு எண்ணங்களையோ வார்த்தைகளையோ செயல்களையோ நம்ம வழுக்க நேரிடும். ஏழில உயரப்பு ஏற ஏற கீழே விழுந்த அடியும் பலமா இருக்கு. அது போல அடுத்தது இப்ப நம்ம பார்க்க வேண்டியது பிறன் இல் விழையாமை. மிக 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 முக்கியமான ஒரு அதிகாரம். என்ன ரிஷி நிலையை அடைந்தால் கூட, ஞானிகள் நிலையை அடைந்தால் கூட ஒரு நிமிடத்துல ஒரு நொடியில சரிக்க விழ நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏனென்றால் இட் இஸ் தி பிரிமார்டியல் எனர்ஜி. இந்த உலகத்தில் இருமை தோன்றக்கூடிய அடிப்படை சக்தியே வந்து அந்த இனப்பெருக்கம், இனக்கவர்ச்சி தான். இனக்கவர்ச்சி இல்லாக்கிட்டே வாழ்க்கையில வந்து உங்களுக்கு வாழ்க்கை பயணமே கிடையாது. அந்த இருமை நிலையில் மிகவும் முக்கியமானது இனக்கவர்ச்சி. பிறன் இல் விழையாமை. அந்த இனக்கவர்ச்சியை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும்? இல்வாழ்க்கையில் இருந்து கொண்டு நீத்தார் பெருமை நிலையை அடைவதற்கு இந்த இனக்கவர்ச்சி என்பது ஒரு குணம். அது யாருமே தவிர்க்க முடியாது. அது உன்னுடைய ஒவ்வொரு அணுவிலும் ஊடுருவி இருக்கிறது 84 லட்சம் யோனிகள்ல. அப்போ எப்படி ஒழுக்கமுடைமை தவறாமல் இருந்து கொண்டு அதுக்கு நீ என்ன பண்ணணும்? பிறனில் விழையும். இதுதான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட், வெரி வெரி சென்சிட்டிவ் சப்ஜெக்ட். இதுல முக்கியமா நம்ம உதாரணம் எடுத்துக்க வேண்டியது முதல் குறள் பார்க்கலாம். பிறன் பொருளால் பெட்டு ஒழுகும் பேதமை ஞாலத்து அறம்பொருள் கண்டார்கண் எல்.
அறம் பொருள் கண்டார் கண்ணில். யார் அறவழியில் இருந்து பொருளை ஈட்டி அன்பு வழியில் நடக்கிறார்களோ அவர்களிடம் இந்த குணத்தை பார்க்க முடியாது. எந்த குணத்தை பார்க்க முடியாது? பிறன் பொருளால் பெட்டு ஒழுகும் பேதமை. பிறன் பொருளால், பிறனுக்கு மனைவியாக வாழ்க்கப்பட்ட ஒரு பெண்மையை, ஒரு பெண்ணை பெட்டு ஒழுகும். பெட்டு ஒழுகும்னா விரும்பக்கூடிய பேதைமை. அத சொல்றாரு. அது உனக்கு தகாது. அது உன்னை ஒரு அடிமட்டத்துக்கு சாய்ச்சிடும். பேதமைன்னா அறியாமை. அந்த அறியாமைங்கிறது தெரிந்து செய்யக்கூடிய தவறு, தெரிந்து செய்யக்கூடிய அறியாமை. அறியாமைன்னு இருந்தா கூட சிலதுல நம்ம வாழ்க்கை நடைமுறையில இதை செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்றச்ச அதை தெரிந்தோ தெரியாமலோ செய்தாலும் அதற்கான பாதிப்பு இருக்கத்தான் செய்யும். நெருப்பு தானே அப்படின்ட்டு கை கண்டிப்பா சுடும். ஸோ நெருப்பை எவ்வளவு தூரத்துல வச்சுக்கணும் அவ்வளவு தூரத்துல தான் வச்சுக்கணும். நம்ம கேஸ் ஸ்டவ் தானே, நம்ம நெருப்பு தானே கையை வச்சா சுடும். நம்ம எலக்ட்ரிசிட்டி தானே சாக்கெட்ல கையை வச்சா ஷாக் அடிக்கும். அது போல பிறன் பொருளால் பெட்டு ஒழுகும் பேதமை. எப்பொழுது ஒரு பெண்மகள் இது பெண்மை ஆண்மைக்கு பொருந்தும், ஆண்மை பெண்மைக்கு பொருந்தும். திருவள்ளுவர் இங்க இருமையில பெண்மகள் எடுத்துக்கிறார். இது ஈக்குவல் இஸ் அப்ளிகபிள் டு த woman to man, man to woman. ஸோ அந்த விதத்தில் இந்த அதிகாரத்தை கொண்டுவே வரும். இந்த பெண்மையை இழிவுபடுத்துறதோ ஆண்மையை இழிவுபடுத்துறதோ கிடையாது. இனக்கவர்ச்சியை எப்படி நீ கையாள வேண்டும் என்பதற்கு ஒரு வழிமுறை கூறுகிறார் நமது சென்னப்போதார். பிறன் பொருளால் பெட்டு ஒழுகும் பேதமை. பிறன் பொருளால், பிறனுக்கு உடைமையாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மையை பெட்டு ஒழுகும் விரும்பி அவர்களிடம் பழகுதலை, அவர்கள் விரும்புதலை பேதமை. அது ஒரு அறியாமை. அந்த அறியாமையை நீக்கணும். அது எப்படி கத்துக்கலாம்? அறம் பொருள் கண்டார். யார் ஒருவர் அறவழியில் பொருளீட்டி அன்பு வழியில் நடக்கிறார்களோ, அந்த ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறார்களோ அவங்கள பார்த்துக்கிட்டாரு. அவங்க பாருங்க எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்காங்க. ஏன்னா அவங்க விருந்தோம்பலம் பண்ணணும், செய் நன்றி அறியணும், அடக்கமிடம் இருக்கணும், ஒழுக்கமிடம் இருக்கணும். பாருங்க அவங்க வாழ்க்கை முறை எப்படி இருக்கு. அதை பார்த்துதான் நாம எப்படி பெண்மகள் ஆண்மகனுடனும் ஆண்மகன் பெண்மகளுடன் நடக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்ட்டு முதல் குறளை ஆரம்பிக்கிறார். இதுக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணம் விஸ்வாமித்திர முனிவர். கௌசிக மகாராஜா சந்திர வம்சத்தில் பிறந்து மக்கள் நலனையே மக்கள் சேவையை மகேசன் சேவையாக மதித்து அற்புதமாக வழிமுறையாக இருந்தக்கூடிய மிகப்பெரிய மகாராஜா கௌசிக மகாராஜா. நாட்டில் ஒருமுறை வறுமை வரும் பொழுது, பஞ்சம் வரும் பொழுது தன்னையே தியாகம் செய்து கடும் தவம் புரிந்து ராஜரிஷி என்ற மேன்மையை அடைந்தவர் கௌசிக மகாராஜா. அவர்தான் விஸ்வாமித்திரர். விஸ்வம் என்றால் உலகம், மித்திரர் என்றால் நண்பர். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் அவர்கள் நலன் தான் தன் நலனாக கருதி வாழ்ந்த மிகப்பெரிய ராஜரிஷி விஸ்வாமித்திரர். அப்பேற்பட்ட மகாராஜா அந்த தான் கடும் தவம் இருக்கும் பொழுது ஒரு சொர்க்கத்தையே படைக்கிறார். திருசங்க மகாராஜா வர்றார். அங்க ஒரு மகாராஜா திருசங்க, அவருக்கு இறந்து போறார். அவருக்கு ஒரு அல்ப ஆசை, இந்த உடம்போடைய நான் தேவலோகம் போனோம். எப்படி முடியும்? இந்த பருவுடலையுடன் எப்படி தேவலோகத்துக்கு போக முடியும்? அப்போ அங்க இருக்கக்கூடிய இந்திரன் சொல்றா, அப்படி இதப்பார், உன்னுடைய ஆத்மா தான் வர முடியும் உன் புண்ணிய கர்மாக்களை அனுபவிக்கிறதுக்கு. உன் உடம்பு கடம்னா மண்ணோட மண்ணை தான் போகணும், விட்டுட்டு வாங்குறார். பாக்குறார், இல்ல எனக்கு இந்த உடம்போட ஆசையா இருக்குன்ட்டு வர்றார். யார்கிட்ட போனாலும் ஏன்னா பைத்தியக்காரத்தனமா பேசுற, இந்த பஞ்சபூத உடல் பஞ்சபூதத்துக்கு சேரணும், நீ ஆத்மா தான் புண்ணிய பாவத்துக்காரத்தன போகணும், நீ மிக புண்ணியசாலி, இந்திர ராஜசபையிலே உனக்கு இடம் இருக்கு, போனா முடியாது, நான் இந்த உடம்போட அல்ப ஆசை. கடைசியில யார் ஒண்ணுமே இல்லை முடியாதுன்னு சொல்றப்ப விஸ்வாமித்திரர் கிட்ட போறார். விஸ்வாமித்திரர் பாக்குறார், உனக்கு என்ன அவ்வளவு ஆசையா இருக்கா? சுவாமி உங்களை தவிர வேறு யாரும் கிடையாதுன்ட்டு விஸ்வாமித்திரர் ஆஹா ஓஹன் புகழரிச்ச, ஓகே டேக் இட் கிராண்டட். அப்ப இந்திரன் சொல்றான், என்ன ரிஷியே இது சாத்தியமா? இந்திரா, உன்னால் சாத்தியம் இல்லாவிட்டால் என்னால் சாத்தியமாக்கி காட்டுகிறேன் அப்படின்ட்டு ஒரு சொர்க்கத்தை இவரை படைப்பார். அதனால அவர் தவ வலிமை எல்லாம் போயிடும். அதனால தான் நம்ம குருஜி அப்படி சாதனை பண்றப்போ
நம்ம பிராணா நிறைய போகும், அதை வீணாக்கப்படாது, ஜாக்கிரதையா இருக்கும். இதை பார்த்த உடனே இந்திரனுக்கு பயம் வந்துடுது. என்னையா போற போக்குல நம்மளே கீழே தட்டுவோம் போல் இருக்க இந்த ஆளு, ஒரு வழி பண்ணணும் இந்த ஆளை அப்படின்ட்டு ஒரு அப்சரஸ். அந்த அம்மா வந்து மேனகா. மேனகை மிக மிக அழகிய யுவதி. தனக்கு இந்திரனிட்ட ஒரு ஆணையை சிறை மேற்கொண்டு விஸ்வாமித்திரர் ஆசிரமத்தை நாடி வர்றாங்க. அந்த விஸ்வாமித்திரர் என்னம்மா என்ன ஒண்ணு வேணும் உனக்குன்றப்ப, ஐயா நீங்கள் மிகப்பெரிய ராஜரிஷி, உங்களுக்கு நான் சேவை செய்யத்தான் வந்திருக்கிறேன். அப்படிங்கிறப்போ பெண்மக்களை நான் அணுக விட மாட்டேன், நீ இந்த ஆசிரமத்திற்குள் நுழையாதே, உன் வழியை பார்த்து கொண்டு போ. அப்படிங்கிறப்போ அங்கேயே அந்த அம்மா 24 மணி நேரம் இருப்பாங்க, உங்களுக்கு தான் சேவை பண்ண வேண்டும். அதனால் மனம் இறங்கி விஸ்வாமித்திரர் ஒப்புக்கிறார். கடைசியில பார்த்தா அவருக்கும் தெரியாம அந்த இனக்கவர்ச்சி. ஏன்னா உங்க தவக்கனல் அதிகமாக அதிகமாக உங்கள் வீரியம், உங்கள் சக்தி அதிகமாகிட்டே போகும். அப்போ ஈஸியா வில் பி டெலிபிள் ஃபார் த ஃபால். அப்படிதான் விஸ்வாமித்திரர் மேனகாவோட இணைந்து அவர்களுக்கு ஒரு குழந்தை அழகா பிறந்தது, சகுந்தலா. நீங்க கூட பார்த்துருக்கலாம், அப்படியே விஸ்வாமித்திரர் கண்ணை மறைச்சிட்டு போம்ப. எதுக்குன்னு, எப்பேற்பட்ட ராஜரிஷி மக்களையே மகேசனை நினைச்சுக்கிட்டு கடுந்தவம் புரிந்து பஞ்ச காலத்துல மழைய வரவழைச்சு ராஜரிஷின்ட்டு விஸ்வாமித்திரர் அப்படின்ற மிகப்பெரிய புகழ் பெற்ற அவருக்கு கூட யானைக்கும் அடிசருக்கும். அதுக்கு மிக மிக முக்கியமான உதாரணம் இனக்கவர்ச்சியில் வீழ்ந்தவர். அடுத்தது விப்ரநாராயணர். விஷ்ணுவே கதி, பிறந்த ரங்கநாதா ரங்கநாதா ரங்கநாதான்னு ஸ்ரீரங்கத்துல இன்னைக்கும் ஸ்ரீரங்கமுடைய நந்தவனத்தை ஆரம்பிச்சவங்க அவர் தான் விப்ரநாராயணர். அவர் தினம் பூ பண்ணது, குடலை கட்டி சுவாமிக்கு பூ கொடுக்கறதுதான் அவர் வேலை, அவருடைய நித்திய கர்மா. அப்போ அங்க ராஜா நர்த்தகி, இவர் ரொம்ப அழகா இருப்பார், ரொம்ப பர்சனாலிட்டியா இருப்பார். ஆனால் பெருமாளை தவிர யாரும் ஏறிட்டும் பார்க்க மாட்டார். அப்படி இருக்கிறச்சே நந்தவனத்துல உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு வர்றாங்க அந்த அம்மா. வந்துட்டு கூட மாட இதெல்லாம் பண்ண இவருக்கு தெரியாத ஒரு இனக்கவர்ச்சி. இவ்வளவு அழகா, இவ்வளவு அழகான ஒரு யுவத்தியா, ஆஹா ஆஹான்றப்ப அவருக்கும் தெரியாம அவளே கதின்னு காலடியில கிடப்ப. அவங்க பாத்தியா எப்படி கவுத்துட்டீங்க வர அப்படின்னுட்டு, எனக்கு ரங்கநாத பெருமாளுடைய தீர்த்தம் வைக்கக்கூடிய அந்த வட்டில் எனக்கு வேணும்னு கேட்பார். இவர் கேட்பார், என்ன சாத்தியமா, கோவில்ல கேட்பாங்களே, நான் கோவிலுக்கு கைங்கரியம் செய்யக்கூடிய ஒரு பூக்குடலை செய்யறவன் நான், என்கிட்ட அதெல்லாம் கேட்கிறியே, என்னுடைய அழகு உனக்கு வேண்டும் என்றார், என்னுடைய சகவாசம் வேண்டும் என்றார், அதனை கொடுப்பாயாக. அடுத்த இவர் திருடிட்டு வந்துருவார். These are all the example how powerful the sex attraction is. கொண்டு வந்துருவார், கொண்டு வந்து வச்சிருவார். அடுத்த நாள் எல்லாம் தேடுவாங்க, ராஜா கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவாங்க. பார்த்தா தேவதாசி வீட்டுல இருக்குது, இது யார் கொண்டாந்து கொடுத்தது, இவர் தான் கொண்டாந்து கொடுத்தார், அரெஸ்ட் டீம், தர சிறைச்சேதம் பண்ணி இந்த ஆளை கோயிலுக்குள்ள விடாத லாய்க்கு இல்லை. விப்ரநாராயணன் அவன் எப்பேற்பட்டவன் போன்றப்ப இவர் சொல்லுவார், என் மனசறிஞ்சு நான் பண்ணல, அந்த அழகு அந்த அம்மா அந்த அம்மாவை நான் வந்து கீழ்த்தரமா பார்க்கல, என்னுடைய நெஞ்சம் கவர்ந்தவள், அழகுக்கே அவள் தான் யுவதி, அந்த அழகை நான் ஆராதித்தேன். இதெல்லாம் வெரி 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 சென்சிட்டிவ் சப்ஜெக்ட்ஸ். இது ஒன்லி அதுல இருந்தா தான் உங்களுக்கு தெரியும். அது நீங்க when you go higher level in the spirituality, you will understand it is not that sex attraction, it is the very creative of the mother energy. திரிபுர சுந்தரி, மாயா மோகினி, ஜெகன் மோகினி, மாயா மோகத்துல மாயாமலம் அதுல அப்படியே சுண்டு விரல் அம்பாள் ஆட்டி படைப்பார். அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் விப்ரநாராயணர். சரி, இவருடைய கைய காலை கட்டி போட்டு சிறைச்சேதம் பண்றதுக்கு எடுத்து இழுத்துட்டு போவாங்க. அப்போ பெருமாள் தோன்றி, இவன் நமக்கு ஒரு உரியான பக்தன், இவன் பக்தியை நான் சோதனை செய்யத்தான் இப்படி செய்தேன், அவன் என்னுடைய அடியான்ங்கிறப்ப அவர் அப்படியே உருகிடுவார். இறைவா, அப்பதான் அவர் திருமாலை பார்க்கணும் சார். திருமாலைன்ட்டு 45 பாசுரங்கள், திருப்பள்ளி எழுச்சி. இன்றைக்கும் ஸ்ரீரங்கத்துல பெருமாளை எழுப்புறது அதுதான். கதிரவன் குணதிசை சிகரம் வந்தணைந்தான், கனையிருளகன்றது காலயம் பொழுதாய், அதிர்தலில் அலைக்கடல் போன்றுள்ளது எங்கும் அரங்கத்தம்மா பள்ளி
எழுந்தருளாயே அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே. பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கண் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கன் மாநகருளானே. ஊரிலேன் காணி இல்லை உறவு மற்றொருவர் இல்லை பாரில் நின் பாதமூலம் பத்தினேன் பரமமூர்த்தி காரொளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன் ஆருளர் கடைகணம்மா. அரங்கான் சார் அதை படிக்கிறச்சே தொண்டை அடைச்சுக்க சார். அப்பேற்பட்ட ஒருவரா ஒரு கணிகையின் பாதங்களில் விழுந்திருப்பார். யோசிச்சு பாருங்க. இந்திரலோகமாளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கான்மா நகருளானே என்று அறைகூவல் விடுத்த அப்பேற்பட்ட பக்தரா ஒரு கணிகையின் பாதங்களில் விழுந்திருப்பார். அங்கனா அம்பாளோட அந்த மாயா மரத்தை பார்க்கணும். மாயா மரம் கடைசியில the traces will be there. அது கடைசியில் அதை விட துண்ணியமானது அகம்பாவம், ஈகோ. ஈகோ தான் கடைசி வரைக்கும் ஓட்டிக்கிட்டு இருக்கும். மாயா மரத்தை கூட தாண்டிடலாம். ஈகோ வில் பி தேர். டக்குன்னு கோபம் வந்துடும். இந்த செஞ்ச தபஸெல்லாம் போயிடும். இதெல்லாம் பதஞ்சலி யோக சூத்திரங்கள்ல அவர் அழகழகா சொல்லிக்கிட்டே வருவார். அப்ப அவரே சொல்றார், பிரதிபக்ஷ பாவனா. பிரதிபக்ஷ பாவனா, உன்னை எது ஆட்டி படைக்குதோ அதற்கு எதிர்மாறான ஒரு குணத்தை நீ வளர்த்துக்கொள். காம உணர்வு வருதா, அதை அப்படியே அன்பா மாத்து. அப்படியே அன்பா மாத்திப்பார். அப்போ அந்த காமம் உன்னை ஒன்றும் பண்ணாது. இது நான் சொல்லல, பதஞ்சலி சொல்றார். பிரதிபக்ஷ பாவனா எதுக்கு சொல்றேன்னு, திருவள்ளுவர் பிறனில் விழையாமை. அதனால விப்ரநாராயணருக்கு எப்பேற்பட்ட அவமானம். ராஜா சிரச்சேதம் பண்ணுங்க சொல்ற அளவுக்கு. அதே விஸ்வாமித்திரரை இன்னைக்கும் ஒரு பெண்ணாசை பிடித்தவன் எக்ஸாம்பிளுக்கு விஸ்வாமித்திரர் தான் சொல்லுவார். அவர் பல வருடங்கள் மறுபடியும் தவம் இருந்து இழந்த சக்தியை மீட்டெடுக்க வேண்டியிருந்தது. அதை முதலியே தவிர்த்திருக்கலாமே அந்த ஒரு கேள்வி வரும். அங்கதான் அம்பாளோட ஒரு லீலைகள் நமக்கு தெரியாது. ஆக திருவள்ளுவர் இது எப்பேற்பட்ட ஒரு நெருப்பு, ஜாக்கிரதையா இருக்கணும் அன்றதுக்காக சொல்றார். இந்த ரெண்டு உதாரணங்கள் என்னைக்குமே நம்ம மறக்கூடாது. விப்ரநாராயணர் அவர் பாசனங்கள் பாடிதான் இன்னைக்கு கூட பெருமாள் கண் தருகிற 45 திருமாலைன்னு பேர் அவர் பாடினது. தொண்டர் அடி பொடி ஆழ்வார், தொண்டர் அடி பொடி ஆழ்வார். இறைவனுக்கு கைங்கரியம் சேவை செய்வடைய அடி மண்ணுக்கு தான் சேவை செய்வதாக இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட ஒரு எளிமையான மென்மையான தன்மையை பணிவை உடையவர் தான் விப்ரநாராயணர். அதே வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷி என்ற பட்டத்தை நிரூபித்தவர் பெற்றவர் ராஜரிஷி கௌசிகர் என்ற விஸ்வாமித்திரர். இது ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம் எக்ஸாம்பிள். பட் போத் ஆஃப் தெம் வேர் gullible, were victimized because of the sex attraction. அங்க வலிமையை தெரிஞ்சுக்கோங்க. அதனால தான் வள்ளுவர் திருப்பி 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 சொல்றார், டேப்பா மவனே ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்க, சரிக்கு விழாத, ஜாக்கிரதையாயிரு அப்படின்னு. இப்பொழுது அடுத்த குறளுக்கு அடுத்தது என்ன? அரண் கடை நின்றாருள் எல்லாம் பிறன் கடை நின்றாரில் பேதையார் இல். அரண் கடை நின்றாருள் எல்லாம். அரண் கடை, அறவழிக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அதை ஒதுக்கிவிட்டு இருக்கக்கூடிய வச்சவங்க. இப்ப தர்மத்தை பத்தி எவனும் பாதர் பண்ணல, அவனை மதிப்பமோ? மதிக்க மாட்டான். என்னடா அவன் பழிபாவத்துக்கு அஞ்சாதவன், தர்மம்னா என்னன்னு தெரியாது, நியாயம்னா என்னன்னு தெரியாது, எல்லாரும் மனுஷனா அப்படின்னு நம்ம ஒதுங்கி போயிடுவோம், அடித்துட்டுவோம். எசாரனோ. ஆனா அதை விட மோசமானது எதுவா? பிறன் கடை நின்றாரில் பேதையரில். பிறன் கடைன பிறனுடைய வாசலில், பிறத்தியார் மனைவியை விரும்பி அவருடைய வாசலில் நிற்கிறானே அவன் அதர்மம் செய்பவனை விட இழிந்தவன் அப்படின்னு பாரதியார் சொல்ற. ஆக மிக மிக மோசமான கடைநிலையான அதர்ம வழி பிறன் மனைவியை விரும்புதல். அரண்கடை நின்றாருள் எல்லாம், அறத்திற்கு மாறான வாழ்க்கை முறையை கொண்டு எல்லாம்
பிறன் கடை நின்றாரில் பேதையர் இல். பிறன் மனைவியை நேசித்து வாழ்பவர்களோட வேறு மூடர்களே கிடையாது. அப்போ எவ்வளவு ஜாக்கிரதையா நம்ம இருக்கணும் அது பார்க்க. அடுத்தது என்ன சொல்றார்? விழிந்தாரின் வேறல்லர் மன்றம் தெளிந்தாரில் தீமை பிரிந்து ஒழுகுவார். தெளிந்தாரில் தீமை புரிந்து ஒழுகுவார். தெளிந்தாரில், தெளிந்தாரில்ன கண் கண்ட தெய்வமாக கணவனை நம்பி இல்லையா, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்ட்டு நீதான் கதின்னு ஒண்ணு நம்பி இருக்கிறாளே, தீமை புரிந்து ஒழுகுவார். அவளுக்கு துரோகம் இழைத்து பிறன் மனைவியை நேசிக்கக்கூடிய ஒருவன் விழிந்தாரின் வேறல்ல. விழிந்தாரின்னா இறந்து போனவங்க, செத்து போனவங்க. செத்து போனவனுக்கு சமண்டா நீ என்று திருவள்ளுவர் திட்டுற டைரக்டா. உன்னையே நம்பி நீதான் எல்லாம் நினைக்கிற உன் மனைவிக்கு துரோகம் பண்ணி மற்றவன் மனைவியை விரும்புகிறாயே, நீ உயிரோடு இருப்பவனல்ல, நீ செத்த பிணத்திற்கு சமம். சார் இதை விட ஒருத்தர் திட்ட முடியுமா சார்? போனவன் திட்டின எந்த தெய்வம் ஒண்ணு சேர்த்துக்க மாட்டான். மாண்புமிகு டாக்டரு பிஹெச்டி எல்லாம் என்ன ஆகும்? அதுவாயிடும். உயிர் போயிடுச்சுன்னு சத்து போயிடுச்சுன்னு அதுவாயிடும். நீ உயிரோடு இருக்கிறதே போன மாதிரி இருக்கன்ட்டு வள்ளுவர் சொல்ற. விழிந்தாரின் வேறல்லர் மன்றல் தெளிந்தாரில் தீமை புரிந்து ஒழுகுவார். தெளிந்தாரில் தீமை புரிந்து ஒழுகுவார் அண்மைப்படுத்துது. தெளிந்தாரில் தெளிவாக நீதான் எனக்கு சர்வமும் என்று எனக்கு உனக்காக இருக்கக்கூடிய மனைவிக்கு தீமை புரிந்து ஒழுகுவார். அவளுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணி நீ ஒரு பிறன் மனைவியை விரும்பினால் விழிந்தாரின் வேறல்லர் மன்ற. மன்றன இந்த உலகத்தில், மன்றம்னா இடம், இந்த உலகத்தில் விழிந்தாரின் உயிரோடு இல்லாமல் இறந்து போனவர்களுக்கு உனக்கும் வித்தியாசமே கிடையாது. சார் இதை விட மோசமா யாரும் திட்ட முடியாது. போனமே நீ உசோட என்னடா புண்ணியம், சாவு, செத்து ஒழின்னு டைரக்டா திட்டுறார். அவர் திட்டுறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அவர் இவ்வளவு மோசமா திட்டார்னு அந்த உணர்வோட நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும்னு நமக்கு தெரியும். தட் இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட் டு நோ த சிவியாரிட்டி ஆஃப் த கான்சிக்வன்சஸ். வெரி இம்பார்ட்டன்ட். எனை துணையர் ஆயினும், அடுத்த திருக்குறள், எனை துணையர் ஆயினும் என்னாம் திணை துணையும் தேரான் திறன் இல் புகழ். எனை துணையர் ஆயினும் என், எவ்வளவு உயர்ந்த செல்வந்தர். எனை துணையர், துணையர்னா எல்லா செல்வங்களையும் தனக்குள் பெற்றவர்கள். ஆயினும் என்ன இருந்து என்ன பிரயோஜனம்? இவ்வளவு பெரிய செல்வந்தரா, மாடு மனை தோட்டம் துறவு எல்லாத்தையும் வச்சிருக்க, என்னடா அப்படின்னா திணை துணையும் தேரான். திணை துணையும் தேரான், தான் எப்பேற்பட்ட தவறை செய்து கொண்டிருக்கிறோம் என்று கொஞ்சம் கூட உணராம, திணை துணையர் ஆயினும் தான் தப்பு பண்ற சொரணையே இல்லாம பிறன் மனைவியை விரும்புபவன், நீ எவ்வளவு செல்வந்தரா இருந்த என்ன பிரயோஜனம்? எவ்வளவு பேரை பார்த்துட்டு இருக்கோம் நாம். தட் இஸ் யூஆர் மிஸ்கைடட். அண்ட் எத்தனையோ கோடீஸ்வரர்கள் பிறன் மனைவியை விரும்பி தன்னுடைய செல்வம் முழுவதையும் இழந்து பிச்சைக்காரர்களை திருட இருக்காங்க. சினி ஃபீல்டில் ரொம்ப சகஜம், ரொம்ப சகஜம். ஏன்னா இங்க ஆணும் பெண்ணும் சேர்ந்துதான் ஒரு படத்தை உருவாக்க முடியும், ஒரு கலையை உருவாக்க முடியும். அங்க நீயே நானுன்ட்டு ஒருத்தர் கவுத்துட்டே இருப்பாங்க. பெரிய பணக்காரன்லாம் நிறைய பேர் தெரியும் இருப்பாங்க. கோடம்பாக்கத்துல பிரான்ச் மேனேஜரா இருந்தப்ப நிறைய பேர் டீல் பண்ணியிருக்கேன். மிகப்பெரிய கோடீஸ்வரர்களா இருந்தவங்க பணத்தை இழந்து அடுத்த வேளை டீ, ஒரு கப்பு டீக்கு வெயிட் பண்ண ஒரு ப்ரொடியூசர் எனக்கு தெரியும். நான் ஒரு டீ வாங்கி கொடுத்துருக்கேன். மிகப்பெரிய ப்ரொடியூசர் அவர், கோடம்பாக்கத்துல. எனை துணையர் ஆயினும் என்ன, எவ்வளவுதான் பணம் கோட்டீஸ்வரனா இருந்து என்ன பிரயோஜனம்? திணை துணையும் தேரா. என்னடா நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? எங்க காலை நம்ம கவுத்துறோம், கடல்ல மூழ்கிடுவோம், ஆத்துல அடிச்சுட்டு போயிடுவோம். தேரான், அந்த புத்தி இல்லாம பிறன் இல் புகழ், பிறனுடைய மனைவியை விரும்பி இருக்கக்கூடியது என்ன? நீ எவ்வளவு செல்வம் வைத்திருந்தாலும்
அதனால் என்ன பயன்? ஒரு பயனும் கிடையாது. இருக்கிறதெல்லாம் எழுந்துட்டு ரோட்ல நிக்க வேண்டியதுதான். இது பல பேரை பார்த்திருக்கு. ஐந்தாவது, எளிது என இல் இறப்பான் எய்தும் எஞ்ஞான்றும் விழியாது நிற்கும் பழி. எளிது என இல் இறப்பான். இது என்னடா இது, என்ன ஊர்ல உலகத்துல தப்பா பண்ணிட்டேன் அப்படின்ட்டு நமக்கு நம்மளே சமாதானம் சொல்லிக்கிறது. மத்தவன் என்ன சொல்லுவான்னு நினைக்காம ஊர்ல உலகத்துல பெருசா பண்ணிட்டேன். நீங்க இந்த பணக்கார பிள்ளைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த பப்புக்கு போறவங்க வரவங்க பார்த்து இந்த திஸ் கைண்ட் ஆஃப் டயலாக் இஸ் வெரி காமன். என்னடா பெருசா பண்ணிட்டோம் ஊர்ல உலகத்துல இல்லாதது. இது திருவள்ளுவர் எவ்வளவு அழகான தமிழ்ல சொல்றாரு பாருங்க. எளிது என இல் இறப்பான். இது என்னடா பெருசு? எளிது என இல் இறப்பான் எய்தும். எய்தும் என்ன எய்தும்? அப்படி போனீன்னு உனக்கு என்ன வரும்? எஞ்ஞான்றும் விழியாது நிற்கும் பழி. விழியாதுன்னு நீ கூப்பிடவே வேண்டாம், தானா உனக்கு இழிவு சொல் வரும். அந்த மினிஸ்டரோட பையனை பாத்தியாட நேத்திக்கு? அவன் என்ன கூத்தடிச்சுட்டு இருந்தான், என்ன பண்ணிட்டு இருந்தான் பாத்தியா? 45,000 ரூபாய 90 நிமிஷத்துல செலவு பண்ணிட்டான்டா. பில்லு ஃப்ரெண்டோட கட்டி பார்த்துருப்பேன், நம்ம படிச்சிருப்பீங்க. 45,000 rupees ஒர்த் ஆஃப் ட்ரிங்க்ஸ் ஒரு பையன் செலவு பண்ணி வித்தின் 90 minutes. சார் 45,000 ரூபாய் இருந்ததுன்னு 2 மாசம் வாடகை கட்டி 2 மாசம் சந்தோஷமா இருக்கலாம். அது 90 நிமிஷம் செலவு பண்றான்னு அவனுடைய பின்னணியை பாருங்க. அதுதான் எளிது என இல் இறப்பான். பணம் தூக்கி போடுறான், பணத்துல எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். எய்தும் எஞ்ஞான்றும் விழியாது நிற்கும்படி எய்தும் அவனுக்கு வந்து சேரும். என்ன வந்து சேரும்? எஞ்ஞான்றும் எய்தா பழி, எந்த காலத்துக்கும் மறையாத பழி. எப்படி வரும்? விழியாது, நீ கூப்பிடவே வேணாம், தானா வந்துடும். என்ன ஒரு அற்புதமான திருக்குறள். எளிது என இல் இறப்பான், சுலபமானது என்று பின் விளைவுகளை கருதாது மற்றவருடைய வீட்டினை நாடி சேருபவனுக்கு விழியாது எஞ்ஞான்றும் நிற்கும் பழி எய்தும். முடிவே இல்லாத ஒரு பழிச்சொல் தான் அவனுக்கு மிச்சம். அடுத்தது 6வது குறள். இந்த குறள் ஏன் வேகமா போயிட்டு இருக்கேன்னு, இது இஸ் a very sensitive subject. இந்த 2 கதையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ராஜரிஷி இஸ் a சக்கரவர்த்தி கௌஷிகா, அப்பேற்பட்டவரையும் இது விட்டு வைக்கல. விப்ரநாராயணர் ஐயோ பாவம் கேஸ், தினம் நந்தவனத்துல பூ பறிச்சுக்கிட்டு சாமிக்கு சாமியே கதி அப்படி இருந்த ஆசாமி, அவர் சிறைச்சேதம் போற வந்த கதி. இந்த ஒரே ஒரு வினையால வந்தது. இந்த 2 கதையை ஞாபகம் வச்சுட்டு இருந்தாரியே, பெருநெல்வேலி அதிகாரம் முடிஞ்சிடும். அதனால்தான் ஐ எம் கோயிங் ஃபாஸ்ட். திருப்பி திருப்பி அதுதான் சப்ஜெக்ட். இதுல உருகிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இந்த மற்ற அதிகாரத்துல பாத்தீங்கன்னா உருகி உருகி சொல்லுவேன், இதுல உருகி சொல்ல முடியும். ஏன்னா இது வேண்டாம் திருவள்ளுவரே சொல்லிட்டார். இதுல வேண்டி வேண்டி சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அடுத்தது பகை, பாவம், அச்சம், பழி என 4ம் இகலாவாம் இல் இறப்பான்கள். சார் எவ்வளவு அழகா சொல்றாரு சார். இல் இறப்பான்கள், தம் வீட்டை விட்டு வீட்டை மறந்து எவன் வெளியே போறானோ, நல்லா ஞாபகம் வச்சுங்க, தம் வீட்டை மறந்து எவன் வெளியே போறானோ, எவன் வெளியே போறானோ, பிறன் மனைவியை விரும்பி வெளியே போறானோ, அவனுக்கு தானே என்ன வரும்? பகை வரும், பகை வரும். அடுத்தது பாவம் சேரும், அடுத்தது அச்சம் வரும், அதுக்கு அடுத்தது பழி, பழிச்சொற்கள் என்ன 4ம் இகலாவாம், அவனை விட்டு விலகவே விலகாது, அவனை ஒட்டிக்கிட்டே இருக்கும். இல் இறப்பான்கள். பார்த்துக்கிட்டு இருக்கமோ இல்லையோ, பார்த்துக்க. இந்த கிசு கிசுக்கள் யூடியூப்பை பாருங்க, 1008 இருக்கும். அதுல இவன் எங்க போனா இதுதான் பண்ணிச்சு, இது ஒருத்தர் வீடியோ. இதுல இறந்து போன எம்ஜிஆரை பத்தி ஜெயலலிதா பத்தி யோ அவங்கள மண்ணோட மண் ஆயிட்டாங்க. இப்ப பழைய குப்பையை கிளறி நீ என்னது கட்டைக்கு போற? அப்போ அந்த அந்த பழைய குப்பையை கிளறான அவனுடைய குவாலிட்டி பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த மட்டும் அவன் மனுஷனே கிடையாது. எவன் ஒருவன் இறந்த பிறகு அவனுடைய உயர்வை பற்றி நல்லதை பத்தி தான் பேசும். அதுக்கு பகவான் ரமணருக்கு இணையானவங்க யாருமே கிடையாது. கஞ்ச செட்டியாரா இருந்தப்போ கூட அந்த ஊரே அப்பா அவன் செத்தாண்டான்னு சொல்லிச்சு திருவண்ணாமலை. அப்போ கூட ரமண பகவான் அடடா
அவர் வெள்ளை வெள்ளைன்னு வேஷ்டி கட்டிட்டு பாரு, அவரா போயிட்டாரு அந்த சொல் தான் அவர்கிட்ட வெளிப்பட்டது. ஆனா இந்த காலத்துல இறந்து போன எம்ஜிஆர், இறந்து போனவங்க அம்மா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, அவங்கள் தான் பூச்சி ஆராய்ச்சி பண்ணி அவங்களோட அவங்க கனெக்ஷன் இருந்தது, அவங்களோட இவங்க கனெக்ஷன் இருந்தது, சாவித்ரி இப்படி இருந்தாங்க, சந்திரபாபு அப்படி இருந்தாங்க. இவெல்லாம் மனுஷனா? இவங்க அப்பாவை பத்தி இவங்க தாத்தாவை பத்தி யாராச்சும் பேசுனாங்கன்னா இவங்க சகிச்சிட்டு இருப்பாங்களா? நாக்கு இருக்குன்னு என்ன வேணா பேசலாமா? சப்போஸ் இவங்க அப்பாவை பத்தி ஒருத்தர் யூபிஎல் பண்ண, உங்க அப்பா தெரியண்டா எனக்கு, அவன் பக்கத்து விட்டு பொண்டாட்டி மனைவி கூட தான்டா இருந்தான் அப்படின்னு ஒரு யூடியூப்ல ரிலீஸ் பண்ணா, டோன்ட் யூ திங்க் இட் வில் ஹர்ட் யூ? பட் how is it right that you become the judge to analyze, to reveal to the extent of publishing it in the YouTube? அவன் மனுஷனே கிடையாது. நான் பொறுத்த மட்டும் கடைநிலைக்கும் காணாதவன். I never consider them as a human beings because they talk ill about others, especially those are dead and gone. Dead and gone. அடுத்தது பாக, ஞாபகம் வச்சுக்கோங்க, பகை, பாவம், அச்சம், பழி என நான்கும் இகலாவாம் இருள் இறப்பான் கண். அடுத்தது 7வது குறள். அரண் இயலான் இல்வாழ்வான் என்பன் பிறன் இயலாள் பெண்மை நயவாதவன். இங்கதான் கொஞ்சம் பெருசா மூச்சு விடலாம். அரண் இயலான் இல்வாழ்வான் என்பான், யார் அறவழியிலிருந்து தவறாமல், அரண் இயலான் அறத்தை தவறாமல் இல்வாழ்வான் என்பான், யார் ஒருவன் இல்வாழ்க்கையில் வாழ்கிறானோ பிறன் இயலால் பெண்மை நயவாதவன். அப்பொழுது பிறன் மனைவியை அவன் நேசிக்காமல், பிறன் மனைவியை விரும்பாமல் அந்த பெண்மையை நயவாதவன், அந்த பெண்மையை தவறாக விரும்பாதவன் என்று முதல்ல வள்ளுவர் கொஞ்சம் அப்படி கம்டவுன் வள்ளுவர் வர்றார். டே அப்பா, நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன், நல்ல குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருக்கேன், நல்லா இது இப்படியே மெயின்டைன் பண்ணு, கண் இப்படி எப்படி போச்சுன்னா பார்க்காத. He gives a caution. 6 குறள்ல வெளுத்து வாங்கிட்டார். நைய நல்ல உரல்ல போட்டு இடி 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 இடிச்சு மாவு பண்ணிட்டார், துவம்சம் பண்ணிட்டார், நீ செத்தவன் தான் திட்டார். அப்போ வள்ளுவர் மத்த பார்க்கணும், மற்ற அதிகாரங்கள்லாம் அந்த அதிகாரத்துக்கு முக்கியத்துவத்தை 2 குறள் சொல்லுவாங்க. ஒழுக்கமுடைய சிறப்பு சொல்லுவார். அதுக்கப்புறம் ஒரு 4 குறள்ல அதனால என்ன நன்மைன்னு சொல்லுவார். அப்புறம் 2 குறள்ல அதை விட்டா என்ன கேட்டுடாம்பார். அதன் நல்லது சொல்லிட்டு தான் பின்னாடி வருவார். இந்த அதிகாரத்துல 6 குறள்ல எங்க போய் முடிவடா பாவி திட்டிட்டு அப்புறமா பாராட்டுறார். நீ தங்கமான பையன், உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, அந்த குடும்பத்தோட பத்திரமா இரு அப்படின்னு சொல்றார். அரண் இயலான் இல் வாழ்வான் என்பார், நீ தாண்டா நல்ல பையன், குடும்பஸ்தன், உனக்கு நல்ல வழியில் இருக்க. அரண் இயலான், அறத்தை விட்டு நீங்காத வழியில் நீ இல்வாழ்க்கை வாழ்வான். ஏன்? பிறன் இயலால் பெண்மை நயாவாதவன், மற்றவன் மனைவியை பத்தி ஏறிட்டு பாக்குறதுல அது எங்க போகுது, அவ்வளவுதான், போயிட்டே இருப்ப நம்ம பாட்டுக்கு. அடுத்தது என்ன? பிறன்மை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு அரணன்றோ ஆன்ற ஒழுக்கு. எனக்கு மிகவும் பிடிச்ச குறள். பிறன்மனை நோக்காத பேராண்மை, பிறன் மனைவியை நோக்க கூட வேண்டாம், நம்ம பாட்டு வழியில போயிட்டே இருப்போம். சான்றோர்க்கு அரண், சான்றோரினுடைய நற்குணத்திற்கு, அரண் நற்குணம், உயர்வு, சிறப்பு. அரண் ஒன்றோ ஆன்ற ஒழுக்கு, அவருக்கு விரும்பி வாழக்கூடிய ஒரு ஒழுக்கமான நெறி எது? பிறன்மனை நோக்காத பேராண்மை. நல்லா வாமா, உட்காருமா, கிரியா பண்ணு, சந்தோஷமா இரு, ஹாப்பியா இரு, ஜெய் குருதேவ் அனுப்பிச்சுட்டே இருக்கும். அவ்வளவுதான் நம்ம ரிலேஷன்ஷிப். பிறன்மனை நோக்காத பேராண்மை, பிறரின் இல்லாளை விரும்பி பார்க்காத பெரிய குணம். சார் இதெல்லாம் ஒருமே இல்லை சார். பிறவி பிணின்னு ஒண்ணு மட்டும் மறந்து இங்க ஏத்திக்கோங்க. பிறவி பிணின்னு ஒண்ணு ஏத்துக்கோங்க. காலையில் எழுந்து பல்லு தொலைக்காம குளிக்காம 3 நாள் ஜுரத்துல விழுந்து லொக்குன்னு இருமிண்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை கற்பனை பண்ணிக்கோங்க. சத்தியமா அந்த காம உணர்வு இருக்காது. ஏன்னா பெண்மைக்கும் ஆண்மைக்கும் வித்தியாசமே கிடையாது. இட்ஸ் a duality mainly meant for the progeny, for procreation.
Other than that, the body has got no other value. ஆனால் அந்த அம்பாள் ஜெகன்மோகினி இருக்காங்களே, சுத்தி விடுவாங்க. அப்படியே ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்படியே டபுள் எட்ஜ்டு ஸ்வோர்ட் பார் ஜெய கிருஷ்ணமூர்த்தி. யோ கத்தி மேல நடக்கிற ஜாகிரதையா இருப்பார். இதுல நிறைய பேசிட்டு போலாம், டைம் இல்லை. ஸ்ரீஎம் மகேஸ்வரன் பாபாஜி இருப்பார். அவர் சொல்வார், மவனே என்கிட்ட மூன்றரை வருஷம் ட்ரைனிங் முடிஞ்சு விட்டோம், நீ சென்னைக்கு கிளம்பு. ஐயோ குருஜி, கங்கையில குதிக்க சொல்லுங்க, குதிக்க ரெடியா இருக்கு, உங்களை விட்டு போவே மாட்டேன். மடையா, உனக்கு நிறைய கடமை இருக்கு, நீ சென்னைக்கு போ, அங்க உனக்குன்னு ஜெய கிருஷ்ணமூர்த்தி வெயிட் பண்றார். அப்படியா? கிரீன் வேஸ் ரோட்ல இருக்கார், போ, அவர்கிட்ட நீ வேலை பண்ணணும்ங்கிற. என்னால முடியாது, போ. சரி, அவர் வார்த்தையை கேட்டு சென்னை கிரீன் வேஸ் ரோடு வர்றார். ஜேகே சிரிச்சுக்கிட்டே நிற்கிறார். வாப்பா வா வா, உன்னதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். சார், எப்பேற்பட்ட ஞானிகள் வாழ்ந்த இடம் சார். மெய் சிலிர்க்கும். ஜேகேல எவ்வளவு அழகா இருப்பார் தெரியுமா? சிசில்டு நோஸ், அவர் கண்களை ஊடுருவோம். அப்படியே பேரழகன். ஆண்மகனுடைய அழகுக்கு ஒரு உதாரணம்னா ஜெய கிருஷ்ணமூர்த்தி. அவர் அழகு இன்னைக்கெல்லாம் சிசில்டு, தட் கைண்ட் ஆஃப் கிரீக், ஒரு கிரேக்க சிலை மாதிரி, சிற்ப மாதிரி இருப்பார். கடைசி நாள் கூட அவர் வந்து சர்வாங்காசனம் பண்ணிட்டு இருந்தார். லாஸ்ட் டே ஆஃப் ஹிஸ் லைஃப் he did சர்வாங்காசனம். எவ்ரி டே he will do the யோகாசனம். அப்படியே சிசில்டு பியூட்டியா இருப்பார். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் போட்டோஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பேன். தீட்சண்யமான கண்கள், ஒரு சாரிஸ்மேட்டிக் ஸ்மைல். அவரை மாதிரி ஒரு அழகனை பார்க்கவே முடியாது என்னை பொறுத்த மட்டும். அவர் ஸ்ரீயம்மா கூப்பிடுறார், வாபா வாபா, உங்ககிட்ட தான். உனக்கு அந்த கனவு விழுந்துச்சு இல்ல அம்பர்? அவருக்கு ஒரு ஸ்பெசிபிக் கனவு விழுந்திருக்கும். அந்த கனவு மகேஸ்வரநாத் பாபாஜி கூட தெரியாது. ஸ்ரீ ஜேகே சென்னையில் இருந்துகிட்டு, உனக்கு அந்த கனவு விழுந்ததுல வா வா, அதுல நிறைவேறக்கூடிய நாள் வந்துடுத்து அப்படிம்பார். இவருக்கு ஒண்ணுமே தெரியல, என்னையா இந்த ஆள் என்னென்னமோ சொல்றார். கடைசியில அந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்ண ஒரு பெண்மகளையே கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுது ஸ்ரீஎம். நீ இல்வாழ்க்கையில் இருந்து கொண்டு ஞானத்தை போதிக்க வேண்டியவன்ட்டு ஜேகே சொல்லுவார். அது நடைமுறையில மதனப்பள்ளியில் அவர் தான் இருக்கார். பிறன்மனை நோக்காத பேராண்மை, அதுதான் ஒரு ஆண்மையின் அழகு. உன் கொண்ட கடமையை எடுத்து போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். சான்றோர்க்கு அரண் ஒன்றோ ஆன்ற ஒழுக்கு. அவருக்கு இத்தனையோ ஒன்று அரண் ஒன்றோ, அவருக்கு இருக்கக்கூடிய உயரிய குணங்கள் பல 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 பல. அவற்றுக்கெல்லாம் ஒரு கிரவுனிங் குளோரி, ஒரு மகுடம் சூட்டிய அந்த வைரமாக இருக்கக்கூடியது பிறன்மனை நோக்காத பேராண்மை. ஆக இதுதான் ஒரு ஆண்மகனுக்கு மிக 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 ஒரு முக்கியமான ஒரு குணம். அவன் தான் பேராண்மை, அவன் தான் உண்மையான ஆண்மகனாக கருதப்படுவான். அடுத்தது 9வது, நலக்கு உரியார் யாரெனின் நாமநீர் வைப்பின் பிறர்க்கு உரியாள் தோல் தோயாதார். நாமநீர் வைப்பின், நாமநீர்னா கடல், நாமநீர்னா அகாதமான, அகலம், ஆழம், காண முடியாத, ஆழமான, அளவிட முடியாத ஒரு பெரிய கடல். வைப்பின், அப்பேற்பட்ட வைப்பின் இருக்கக்கூடிய, அப்பேற்பட்ட அகாதமான பெருங்கடலால் சூழப்பட்டிருக்கக்கூடிய இந்த உலகத்தில் யார் பெரியவங்க? பிறர்க்கு உரியாள் தோள் தோயாதார். பிறன் மனைவியை விரும்பி சேராதவன் தான் இந்த உலகத்திலேயே நலக்கு உரியார் என்றால் அனைவருக்கும் நல்லதை புரியக்கூடியவன். சார், எவ்வளவு அழகான திருக்குறள். கடல் எப்பவுமே அகலமும் ஆழமும் அனைத்தையும் உள்ளடக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்தது. அப்பேற்பட்ட நமக்கு உரியார் இந்த ஆழ்கடல் சூழ் உலகத்தில தேடி 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 பூத கண்ணாடி வச்சுக்கிட்டு நமக்கு நல்லது பண்றவங்க யாரா தேடி பார்த்தீங்கன்னா, யார் ஒருவர் பிறன் மனைவியை நயவாமல் தன் வேலை உண்டு தன் குடும்பம் உண்டு இருக்கானோ அவன் தாண்டா உனக்கு உற்ற நண்பன் அப்படின்னுட்டு வள்ளுவர் சொல்றார். என்ன அழகான திருக்குறள் பாருங்க. நலக்கு உரியார், நலக்கு உரியார்னா நமது நன்மையை நாடி இருப்பவர்கள் யார் எனின், யாருன்னு அலசி ஆராய்ச்சி தேடி பார்த்தீங்கன்னா
நாம நீர் வைப்பின் அகலமும் ஆழமும் காண முடியாத பெருங்கடலால் சூழப்பட்டிருக்கக்கூடிய இந்த பெரிய உலகத்தில் நமக்கு யார் நல்லது புரிபவர் என்றால் பிறர்க்கு உரியால் தோல் தோயாதார். பிறன் மனைவியை நயவாதவர்கள் தான் மிகப்பெரிய நமக்கு நன்மை. சரி யோசிச்சு பாருங்க, நமக்கு நன்மை செய்யக்கூடியவர்கள். அதுதான் நம்ம யாரோட பழகிறவங்க முக்கியம். மச்சான் ஒரு பேக்கடி மச்சான், இப்ப என்ன நீ இவ்வளவு கூட கண்ட்ரோல் இல்லையா? ஒரு தம்மடி, இந்த சிகரெட் இத்தனோட நீட்டு தான் இருக்குது, ஒரு பஃப்னு பண்ணு, வேணாயா எனக்கெல்லாம் பழக்கம் இல்லை. யோ ஒரு தம் அடிச்சா உடனே பழகிடுமா? உடனே அடிமை ஆயிடுவா? இதெல்லாம் பேங்க்ல சகஜமா பார்த்தவன். அடிச்சு பாரு, சரிடா பத்த வச்சு புஃப்னு இழுக்கிறான், லொக்கு லொக்கு நிரம்புறான். இந்த கேவிட்டியில எது ஒத்து வரலையோ அது உனக்கு ஒத்த வராது. லொக்கு லொக்குன்னு இருமுது, வேண்டாயா தம் அடியா, பினிஷ்ட். 48 நாள் எதை ஒண்ணு நீங்க பழகுறீங்களோ ஒரு மண்டலம், அது அப்புறம் உங்களை விடாது. தட் பிகம்ஸ் யுவர் செகண்ட் நேச்சர், தட் பிகம்ஸ் யுவர் ஹேபிட். அதே போல தண்ணி பெக்கு போடு, கொஞ்சம் போட தொண்டையெல்லாம் எரியமா இருக்குது, லொக்கு லொக்கு நீர்மல் வருது. ஆரம்பத்துல அப்படிதான் மச்சான் இருக்கும், போடு சரியா போயிடும். அப்போ சங்கத்துவம் எவ்வளவு முக்கியம் பாருங்க, எவ்வளவு பழகுறாங்கிறது எவ்வளவு முக்கியம். அதுல எல்லாம் மோசமானது பிறன் மகளை, பிறர் பெண்களை விரும்பக்கூடிய அந்த கடைநிலை, அந்த ஒழுக்கம் தீயொழுக்கத்தோட யாரு இருக்காங்களோ அவங்க இருக்கிற திக்கு பக்கம் கூட தலை வச்சு படுக்காதீங்கன்ட்டு வள்ளுவர் சொல்றார். பிறர்க்கு உரியால் தோல் தோயாதார் யாருன்னு அவர் தாண்டா உனக்கு ஃப்ரெண்டு. அதனால யாரோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்? நல்ல குணங்களை இருக்கட்டும் மட்டும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோ, ஜாக்கிரதையாரண்டி. he gives a severe warning. அடுத்தது என்ன? 10வது, அரண் வரையான் அல்ல செய்யணும், பிறன் வரையான் பெண்மை நயவாமை நம்பிய மகனே நீ நல்லதே பண்ணாதடா. கடைசியில அம்மா குழந்தைய சாப்பிடுமாங்க. முடியாதுன்னு, ஏய் கொஞ்சமாவது சாப்பிடா ராஜா கொஞ்சம். திருவள்ளுவர் பாக்குறாரு, ஏதோ சொல்றதெல்லாம் சொல்லிட்டோம், பையன் செய்யறானோ இல்லையோ, டே மவனே நான் சொல்றத கொஞ்சமாவது கேளுடா, கடைசியா சொல்றேன், சொல்லுங்க சாமி என்ன கேணும். அரண் வரையான் அல்ல செய்யணும், நீ நல்லதையே செய்யாது. கடைசி சொல்லிட்டார், நீ தர்மமே செய்யாட்டி கூட எது பண்ணாத, பிறன் வரையால் பெண்மை நயவாமை நன்றி. நீ மத்த சாப்பாடு போடாத, சாமி கும்பிடாத, பூவை பறிச்சு என்ன வேணா பண்ணிக்கோ, ஒருத்தர் திட்டு இல்லாட்டி மொத்து, எதை வேணா பண்ணு. ஆனா இதெல்லாம் பண்ணினா கூட பிறன் மனை நோக்காம ஜாக்கிரதையாயிரும். ஏன் வரும்? பகை வரும், பாவம் வரும், பழி வரும், அடுத்தது அச்சம் வரும். அதனால கடைசி குரல் என்ன சொல்றார்? அரண் வரையான் அல்ல செய்யணும். உன்னால தர்மமான எந்த காரியத்தையும் செய்யாம இருந்தா கூட பிறன் வரையால் பெண்மை நயவாமை நன்று. பிறனுக்குரிய ஒரு பெண்மகளை விரும்பாமல் இருக்கிறது இதெல்லாத்தையோட நல்லதா மவனே, அதையாவது பண்ணாம இருந்து தொலை அப்படின்னு சொல்ற. இப்ப மறுபடியும் நாம 8வது குறளுக்கு போலாம். பிறன் மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு அரண் ஒன்றோ ஆற்றோழுக்கு. பெரியவர்களுக்கு மிகப்பெரிய குணநலன்கள் அளவிட முடியாமல் இருக்கும். அதுல எல்லாம் தலை சிறந்தது எது? பிறன்மனை நோக்காத பேராண்மை. அப்பொழுதுதான் அசோக சக்கரவர்த்தியினுடைய ஒரு அரண்மனையில் கௌந்தவி என்ற ஒரு அழகான பெண்மகள் இருப்பாள், நாட்டிய தாரகை. அந்த நாட்டியம் ஆடினா மயங்காதவங்க யாருமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு அழகான தாரகை அந்த ஊர்ல உலகத்துல இருக்கிற எல்லாருமே அடாடா இந்த அழகை இந்த அழகுன்ட்டு, அசோகருக்கு கூட அந்த அழகு இருக்கும். அப்பொழுது புத்தர் பெருமான் தான் உண்டு தவம் உண்டுன்னுட்டு நல்லதை போதிச்சுக்கிட்டு மார்க்கெட் பிளேஸ்ல போவார், நல்லதை பேசுவார். அப்பொழுது ஒரு சமயம் பல்லக்கில் வருத இந்த பெண்மகள் பாப்பா, யார் இத்தனை பேர் இவர் காலில் விழுந்து வணங்குறாங்க, யார் இத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்காரு, எப்பேற்பட்ட ஆண்மகன் பார்த்தா தேஜோ மயமாக ஒரு சூரியன பிரகாசத்துடன் புத்தர் பெருமான் அழகா நின்று இருப்பார், அன்பா எல்லாரையும் வாழ்த்திட்டு இருப்பார். இப்பேற்பட்ட ஆண்மகனா அப்படின்ட்டு பல்லக்க நிறுத்து நான் பார்க்கணும் அப்படின்னு திரைய விலைக்கு
புத்தர் பெருமானை பார்ப்பார். புத்தர் பெருமான் இந்த பெண்மகளையும் பார்த்து ஒரு புன்சிரிப்போட சிரிச்சுட்டு மத்த எல்லாரையும் பண்ணிட்டு இருப்பார். அப்போ இந்த அம்மா பல்லக்கிலிருந்து இறங்கி, புத்தர் பெருமானே, அடியாளுடைய இல்லத்திற்கு தாங்கள் எழுந்தருள வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஊர்ல எல்லா ஜனங்களுக்கும் ஒரே ஆசை, அடடா நீ நானு கனவுல கூட கண்டுட்டு இருக்குமே, கனவு கன்னியா இருக்காளே, இவளையே நினைச்சு தவம் பண்ணிட்டு இருக்குமே, இவ வருந்தி வருந்தி புத்தர் பெருமான கூப்பிடுறாளே, புத்தருக்கு அடிச்சதுல லாட்டரி டிக்கெட்டு அப்படின்னு எல்லாம் பேசிக்கிறாங்க. சரிம்மா, உரிய காலத்தில் வருகிறேன் அப்படின்னு சொல்லுவார். அடுத்த நாள் புத்தருடைய விகாரத்திற்கு தன்னுடைய தோழியை அனுப்புவாள். புத்தரை அழைத்து கொண்டு வா, நான் அவருடன் இருக்க வேண்டும். புத்தர் பெருமானை கூப்பிடுவாங்க. புத்தர் விகாரத்துல எல்லா சீடர்களுக்கும் ஒரே கொஸ்டின் மார்க். என்னடா இவரு இவ்வளவு பெரிய மகானா இருக்காரு, இவரு போவாரா மாட்டாரா? இவர் எழுந்து போவார். அவன் அந்த வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க, நான் போகணும், அவன் போவார். அப்ப என்ன பண்ணுவாங்க அந்த அம்மா, நீங்கள் தனியாக வாருங்கள், தனியாக போவார். போய் சேர்ல உட்கார்ந்த உடனே பழம் பால் எல்லாத்தையும் கொடுப்பாங்க. அவர் பார்த்துட்டு இருப்பார். என்ன செய்யணும்? நீங்கள் என்னுடன் ஒரு இரவை கழிக்க வேண்டும், என் பெண்மையை தாங்கள் பார்க்க வேண்டும், என் அழகை தாங்கள் ரசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் சொல்வார், இதை விட பாக்கியம் வேறு எது? உன்னுடன் பல இரவுகள் நான் இருப்பேன், உன்னுடைய பெண்மையை நான் ரசிப்பேன், உன்னுடைய காலடியில் நான் இருப்பேன், உரிய காலத்தில் உன்னை சேர்வேன் அப்படின்னு சொன்னோம்னா அந்த அம்மாவுக்கு தலைகால் புரியல. இந்த ஜனங்களுக்கெல்லாம் ஒரே கவுத்து போயிடும். என்னையா அந்த மனுஷன் ஒரே நாள் ஒரு பார்வையில கவுத்துட்டானு, அந்த பொண்ணு கவுத்துட்டாளே. அசோகர் வரைக்கும் போகுது இந்த வார்த்தை. அசோகர் பெருமான், அழகான பெண்மணி, அவளுடன் இருப்பது பாக்கியம் அல்லவா? அசோகருக்கும் புரியல. புத்தர் பெருமானை தாங்களா இப்படி கூறுவது? நான் தான் கூறுகிறேன் அப்படின்னுட்டு அப்புறமா அவரு, எப்பவுமே ஒரு முனிவர்கள் ஒரு இடத்துல 3 நாளைக்கு மேல இருக்க மாட்டாங்க. 3 இரவுகள் மேல் ஒரு இடத்தில் ஒரு ஞானி தங்க மாட்டார். இது அந்த ஆசிரம தர்மம். அது போல புத்தர் பெருமான் ஒரு கிராமத்துக்கு போயிட்டே இருப்பார். அடுத்த நாள் இந்த அம்மாவுக்கு செய்தி வருது, புத்தர் பெருமான் அடுத்த கிராமத்துக்கு போயிட்டாரு. இந்த அம்மாவுக்கு ஒரே தைரியம். என் கூட பல இரவு வரைக்கும் சொல்லியிருக்கிறார், நாளைக்கு வந்துடுவார், நாளைக்கு மறுநாள் வருவார் அப்படின்ட்டு எதிர்பார்ப்பார். பல வருடங்கள் உருண்டோடுகின்றன. அந்த அம்மாவுடைய அழகு சிதைந்து, வயசாகி, கண்கள் குழி விழுந்து, பற்கள் இழந்து, தலை நரைமுடியுடன், அனைவராலும் ஏசி எள்ளி நகையாடப்பட்டு ஊர் ஒதுக்குப்புறத்துல ஒரு குடிசையில் இருப்பாங்க, நோய்வாய்ப்பட்டு. அப்பொழுது இரவு கதவு தட்டுவாங்க. யாரோ, யாருடான்னு எந்திரிச்சு நடக்க முடியாம அந்த நடந்து அந்த கௌதமி அந்த கதவை திறப்பாங்க. பார்த்தா புத்தர் பெருமான் நிற்பார். கௌதமி, என் வார்த்தையை காப்பாற்றக்கூடிய நேரம் வந்துவிட்டது. புத்தர் பெருமானே, நான் நோய்வாய்ப்பட்டிருக்கிறேன். நீதான் உயர்ந்தவள், நீதான் எனக்கு வேண்டும் அப்படின்ற புத்தர் பெருமான் அவளுடன் இரவும் பல நாட்கள் தங்கி அவளுக்கு சேவை செய்வார். புத்தர் மடியிலேயே அவளுடைய உயிர் பிரி. இது வரலாறு. இதுதான். இதை விட இந்த திருக்குறளுக்கு புத்தர் பெருமானோட ஒரு அற்புதமான உதாரணம் எனக்கு கிடைக்காது. பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு அரண் ஒன்றோ ஆற்ற ஒழுக்கு. அன்னைக்கு சொல்லுவாங்க, புத்தரையை கவுத்துட்டானா இந்தாமா, நான் பல இரவுகள் உன்னிடம் இருப்பேன், பல இரவுகள் உன்னிடம் சேர்ந்து உன்னுடன் நான் சேர்ந்து இருப்பேன். அந்த வார்த்தையை புத்தர் பெருமான் காப்பாத்துறார். அவருடைய மடியிலேயே அந்த அம்மாவனுடைய உயிரும் பிரியும். இதுதான் வரலாறு. இதுதான் அந்த ஞானிகளுடைய அழகு. அதுதான் பேராண்மை. அந்த பேராண்மைக்கு அற்புதமான உதாரணம் நம்ம புத்தர் பெருமான். இதை எந்தைக்குமே எனக்கு மனசுல அப்படியே ஒரு தீச்சுடர் மாதிரி, ஒரு தீபச்சுடரா எனக்குள்ள எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுதான் பேராண்மை. எல்லாரையும் ஒரு அன்பை பார்க்க ஆரம்பிச்சோம்னே, திருவள்ளுவர் அதான் சொல்றார், டே அப்பா, ஒழுக்கமிடமெல்லாம் வந்துட்ட நீ, அடுத்தது பிறனில் விழையாமை, ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொல்லிட்டு 6 குறள்ல போட்டு வாட்டுன்னு வாட்டுறார். என்ன சொல்றார்? பெருன பொருளால் பெற்று ஒழுகும் பேதமை ஞாலத்து அறம்பொருள் கண்டார்கனின். டே ஏண்டா, அடுத்தது திட்டிக்கிட்டே வர்றார். ஒவ்வொன்னு உச்ச திட்டல் பகை, பாவம், அச்சம், பழி என 4ம் இகழாவான் இல்லிறப்பான் கண்.
நீ உருப்படவே மாட்டடா என்றார். கடைசியில நீ செத்த வேண்டான்ட்டார். விழிந்தாரின் வேறல்லர் மன்றல் தெளிந்தாரில் தீமை புரிந்து ஒழுகுவா. விழிந்தாரின் வேறல்லர், நீ செத்த பணண்டான்னுட்ட. அப்படிலாம் திட்டினவர் கடைசியில பிறன்மனை நோக்காத பேராண்மை சார்ந்தோர்க்கு அரண் ஒன்றோ ஆற்ற ஒழுக்கின்ற உயர்ந்த நிலையில அதை விற்கிறார். எதுக்கு சொல்றேன்னா, திஸ் கைண்ட் ஆஃப் 4 instincts, பசி, தூக்கம், காமம், வாழ வேண்டும் என்ற வேட்கை, இந்த 4 தான் இயற்கையின் உந்துதலில் வாழக்கூடிய ஒவ்வொரு உயிர்ப்பினுடைய உந்து வேகம், உந்துதல். டக்குன்னு பிடிச்சுக்கணும். அந்த நேரத்துல இந்த நாணத்தையும் நம்ம வெறுக்கக்கூடாது. பசியை வெறுக்கக்கூடாது, தூக்கத்தை வெறுக்கக்கூடாது, காமத்தை வெறுக்கக்கூடாது, வாழ வேண்டும் என்ற வேட்கையை. ஆனால் அதை ஆராய்ஞ்சு அதை எப்படி நாம் நம் வழியில் கொண்டு வர வேண்டும் என்று ஜாக்கிரதையா இருக்கு. அதுக்குதான் இந்த அற்புதமான பிறனில் விழையாமை என்ற இந்த அதிகாரத்தை பார்த்தோம். இதுக்கு மேற்கொண்டு இதுவே அதனுடைய முக்கியத்துவத்தை நமக்கு காட்டுது. ஸோ அதனால விஸ்வாமித்திரர் ஞாபகம் வச்சுக்கோங்க. விப்ரநாராயணர், தொண்டரடி பொழியாழ்வார், அவர் ராஜ ரிஷி, கௌசிக சக்கரவர்த்தி, அவர் ஞாபகம் வச்சுக்கோங்க. தொண்டரடி பொழியாழ்வார், ஐயோ பாவம் கேசு, சிறைச்சேதம் வரைக்கும் போயிடுச்சு, பெருமாள் வந்து காப்பாத்தார் கடைசியில, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது போல கடைசியில புத்தர் பெருமாள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இந்த காமம் என்பது நாம் நிச்சயமா நமக்கு நம்முடைய கையாளக்கூடியது. அப்பதான் நாம் வாழ்ந்த இல்வாழ்க்கைக்கு அரண் வழி ஈட்டி அன்பு வழியில் வாழ்வதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பாக நம்முடைய வாழ்க்கை நிலவும். இல்வாழ்க்கையின் நிலையிலிருந்து நீத்தார் பெருமை நிலைக்கு உயரவும் நம்மால் சரியா? ஞாபகம் வச்சு அப்படியே அதை போடுங்க. அடுத்தது 12வது நம்ம போறோம். நாம அடுத்தது பொறையுடைமை. பொறையுடைமைன்னு பொறுமை காத்து. அதை பத்தி நாம அடுத்த புதன்கிழமை பார்க்கலாம். அருண் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடுங்க. அருண் பேசலாம்.